Chapter 2, Exercise 2.1, 7th sum. Find the largest number which divides 1230 and 1926, leaving remainder 12 in each case. அப்போ இங்கே கொடுத்துருக்குது என்ன ஃபைண்ட் பண்ணும்? ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் நம்பர். லார்ஜஸ்ட் நம்பர்னால் என்னென்னா, நமக்கு சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம். லீஸ்ட் நம்பர்னால் எல்சிஎம், லார்ஜஸ்ட் நம்பர், கிரேட்டஸ்ட் நம்பர்னால் ஹெச்சிசிஎஃப், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இல்லையா? நம்ம சின்ன கிளாஸ்லேயே நமக்கு லார்ஜஸ்ட் நம்பர் இல்லாட்டி கிரேட்டஸ்ட் நம்பர் ஃபைன் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா நம்ம அது ஹெச்சிசிஎஃப் தான் ஃபைன் பண்ணுவோம். லீஸ்ட் நம்பர் ஃபைன் பண்ணுங்கன்னா நமக்கு எல்சிஎம் ஃபைன் பண்ணுவோம் இல்லை? இப்போ அதே மாதிரி இங்கே ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் நம்பர். லார்ஜஸ்ட் நம்பர் தான் ஃபைன் பண்ணணும். எதுக்கு? விச் டிவைட்ஸ் 1230 and 1926. லீவிங் ரிமைண்டர் வந்து 12 இன் ஈச் கேஸ். ரிமைண்டர் 12ன்னு இருக்காங்க. ஆனால் ஹெச்சிசிஎஃப்னு எப்படி நம்ம ஃபைன் பண்ணுவோம்? ரிமைண்டர் 0ன்னு வரும்போது அப்போ இருக்கிற அந்த டிவைசர் தான் ஹெச்சிசிஎஃப் ஃபைன் பண்ணுவோம். அப்போ ரிமைண்டர் என்ன வேணும்? 0ன்னு வேணும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? லீவிங் ரிமைண்டர் 12ன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ இங்கே நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களா? எது ரெண்டு நமக்கு ஹெச்சிசிஎஃப் ஃபைன் பண்ணும்? 1230யும் 1926 இருக்குது. அதுக்கு ரிமைண்டர் 12 வருதுங்கிறாங்க. ஸோ இது ஓரோ நம்பர் கூட 12 மைனஸ் பண்ணிட்டோம்னா ரிமைண்டர் என்னவாயிடும்? அடுத்து 0 ஆகிடும்ல. ஏன்னா இங்கே ரிமைண்டர் இதை வச்சு நம்ம டிவைட் பண்ணோம்னா ரிமைண்டர் 12 வருங்கிறாங்க. இதுக்கு நம்ம ஹெச்சிஎஃப் இதுக்கு ரெண்டு கிடைக்கல, ரிமைண்டர் 12 வருங்கிறாங்க ஓரோ நம்பருக்கும் இல்லையா? இதுக்கு வந்துட்டு ரிமைண்டர் 12 வருங்கிறாங்க. ஸோ ஓரோனத்துக்கு நம்ம 12ஆல் மைனஸ் பண்ணிட்டோம்னா அது ரிமைண்டர் 0 ஆகிடும். ஜென்ரலாக தானே? இப்போ அது மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். அப்போ சொல்யூஷன் ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம்? 1230 இருக்கா? அது ரிமைண்டர் 12னா ஹெச்சிசிஎஃப்னா ரிமைண்டர் 0ன்னு வரணும். ரிமைண்டர் 0ன்னு வரும்போது அப்போ இருக்கிற அந்த டிவைசர் தான் வந்துட்டு ஹெச்சிசிஎஃப். ஆனால் இங்கே ரிமைண்டர் 12ன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ ஈச் நம்பர் கூட 12 மைனஸ் பண்ணிட்டோம்னா அதை நமக்கு கண்டுபிடிக்கல, ரிமைண்டர் 0ன்னு ஆகிடும். ஸோ அதனால 1230 அது கூட 12 மைனஸ் பண்ணுறோம். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்? 1218. அடுத்து 1926 இருக்குது, அது கூட 12 மைனஸ் பண்ணிட்டோம்னா 1914 வரும். இப்போ நமக்கு இதுக்கு வந்துட்டு ஹெச்சிசிஎஃப் ஃபைன் பண்ணுறோம். நவ் லெட்ஸ் ஃபைண்ட் த ஹெச்சிசிஎஃப் ஆஃப் 1218 அண்ட் 1914 யூஸிங் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம். இப்போலாம் ஸ்டெப்ஸ் இதே இதில் எழுதுனா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அப்போ யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் என்னது? A = BQ + R. அப்போ இதில் ஏபிங்கிறது எது எழுதுவோம்? நம்ம இதில் இருக்க பிக்கஸ்ட் நம்பர் தான் ஏ, ஸ்மாலஸ்ட் நம்பர் தான் பி. இப்போ இது ரெண்டு பிக்கஸ்ட் நம்பருங்கிறது 1914, அது வந்து ஏ எழுதிட்டு ஈக்குவல் டு பிங்கிறது 1218. அடுத்து கியூஆர் எப்படி எழுதுவோம்? இது ரெண்டு டிவைட் பண்ணி கிடைக்கிறது தான் கோஷியண்டும், பேலன்ஸ் இருக்கிறது ரிமைண்டர் எழுதுவோம். ஸோ நமக்கு இங்கே பண்ணியிருக்கோம் 1914 1218 ஒன் டைம் தான் பண்ண முடியும். அப்போ ஒன் டைம் பண்ணையில் நமக்கு 1218 வரும். ரிமைண்டர் 696 வருது. ஸோ கோஷியன்ட் வந்துட்டு 1, ரிமைண்டர் 696, அது இங்கே எழுதுவோம். 1218 இன்ட்டு இந்த கியூக்கு பார்க்குறோம் கோஷியன்ட் 1 ப்ளஸ் ஆருக்கு பார்க்குறோம் ரிமைண்டர் 696 எழுதுகிறோம். இங்கே ரிமைண்டர் 0 வந்துச்சா? இல்லை. பின்னையும் கண்டினியூ பண்ணுவோம். நம்ம 6th சம் பண்ணோம்ல அதே மாதிரி தான். ஏன்னா ஹெச்சிசிஎஃப் தான் இங்கே ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் நம்பர்னா ஹெச்சிசிஎஃப் தான் ஃபைன் பண்ணும். இங்கே எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துட்டாங்க? லீவிங் ரிமைண்டர் 12 வருதுன்னு இருக்காங்க. ஆனால் நமக்கு ஹெச்சிசிஎஃப்ல ரிமைண்டர் 0 தான் வரும். ஸோ அந்த கொடுத்துருக்க நம்பர்ஸில் 12 மைனஸ் பண்ணிட்டோம்னா ரிமைண்டர் 0 வர மாதிரி வந்துடும். அதை வச்சு நம்ம எழுதுவோம். ஓகே, அப்போ நமக்கு என்னது? ரிமைண்டர் இப்படி எழுதணும். ரிமைண்டர்னு போட்டு என்னது? 696 நாட் ஈக்குவல் டு 0. நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்துட்டு அடுத்து என்ன பண்ணுவோம்? இங்கே இருக்கிற இந்த டிவைசர் தான் வந்துட்டு நம்ம டிவைடண்டாக எடுத்துப்போம். ரிமைண்டர் தான் வந்துட்டு அடுத்து டிவைசரை எடுத்துப்போம். அது ரெண்டையும் தான் டிவைட் பண்ணி கோஷியன்ட் ரிமைண்டர் எழுதுவோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? 1218 696 வச்சு நம்ம டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணையில் இது ஒன் டைம் தான் பண்ண முடியும். ஒன் டைம் பண்ணையில் நமக்கு 522 ரிமைண்டர் வருது. அப்போ கோஷியன்ட் 1, ரிமைண்டர் 522, அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். 1218 = 696 அது எழுதிட்டோமா? இன்ட்டு அந்த கோஷியன் ப்ளஸ் 522. இங்கே என்ன ஆயிடுச்சு? ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0, அதுதான் எழுதியிருக்கோம். ரிமைண்டர் 522 நாட் ஈக்குவல் டு 0. நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் பின்னையும் கண்டினியூ பண்ணும். அப்போ இதுதான் வந்துட்டு டிவைடண்டாகவும் இது டிவைசராகவும் எடுப்போம். 696 = 522. இது ரெண்டு தான் எழுதுவோம். இதுக்கப்புறம் இது ரெண்டு டிவைட் பண்ணி தான் நமக்கு கோஷியன்ட் ரிமைண்டர் கிடைக்கும். நம்ம 6 சம்லே பண்ணியிருக்கோம்ல, அது மாதிரி தான். அப்போ நமக்கு என்ன பண்ணுறோம்? இது ரெண்டு டிவைட் பண்ணுறோம். 696 522 பண்ணையில் ஒன் டைம் தான் இதுவும் பண்ண முடியும். 174 வருது ரிமைண்டர். ஸோ அதை தான் எழுதியிருக்கோம். 696 = 522 இன்ட்டு அந்த கோஷியன்ட்
plus remainder வந்துட்டு 174. Here also the remainder not equal to 0. அப்போ remainder 174 not equal to 0 வருது. Not equal to 0 வரல என்ன பண்ணுவோம்? இப்போ not equal to 0 வரனால பின்னையும் கண்டினியூ பண்ணுவோம். அப்போ இதில் வந்துட்டு டிவைடண்ட் அது வந்து 522வும் டிவைசர் 174 எடுத்துப்போம். அப்போ 522 ஈக்குவல் டு 174. இது ரெண்டு டிவைட் பண்ணுவோம். 522 174 டிவைட் பண்ணல 3 டைம்ஸ். 3 டைம்ஸ் வந்து 522 கிடைக்குது. ஸோ ரிமைண்டர் 0ன்னு வந்துருச்சு. அப்போ என்ன எழுதுவோம்? 522 ஈக்குவல் டு 174 இன்ட்டு அந்த கோஷியன்ட் இன்ட்டு 3 ப்ளஸ் ரிமைண்டர் 0. ஓகே, அப்போ இங்கே ரிமைண்டர் 0ன்னு வந்துருச்சு. ரிமைண்டர் 0ன்னு வரையில் ஹெச்சிசிஎஃப் எது? 174 தான். இப்போ த ரிமைண்டர் இஸ் 0. Therefore, HCF of 1218 and 1914 is 174. This is the answer. So, அப்போ இவ்வளோ தான் செவன்த் சம். செவன்த் சம்மில் என்ன பண்ணுறோம்? சேம் தான். இங்கே ரிமைண்டர் 12ன்னு கொடுத்தனால அந்த ரிமைண்டர் நம்ம மைனஸ் பண்ணிவிட்டு எப்பயும் போல் HCF ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு HCF கிடச்சிடும். ஓகே, okay, done. Next 8th sum. 8th sum என்னது? If D is the highest common factor of 32 and 60, find x and y. Satisfy D equal to 32x plus 60y. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? If D is the highest common factor of 32 and 60. அப்போ highest common factor 32 and 60க்கு HCF ஃபைண்ட் பண்ணோம்னா ஒரு ஆன்சர் கிடைக்கும்ல, அதான் D. அந்த D வந்துட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. D ஈக்குவல் டு 32x ப்ளஸ் 60y. இந்த இதில் நமக்கு இதை வச்சு, அதாவது நமக்கு D கண்டுபிடிச்சிடும். D கண்டுபிடிச்சக்கப்புறம் இந்த இதில் கொடுத்து x அண்ட் y ஃபைண்ட் பண்ணோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு D எப்பயும் போல் HCF ஃபைண்ட் பண்ணுவோம் 32 அண்ட் 60க்கு. அதான் நம்ம சொல்யூஷனில் ஃபஸ்ட் எழுதுகிறோம். டு ஃபைண்ட் த HCF ஆஃப் 32 அண்ட் 60 யூஸிங் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் A ஈக்குவல் டு BQ ப்ளஸ் R. தட் மீன்ஸ் ஏங்கிறது என்னது? 60. இங்கே என்ன ஹையஸ்ட் நம்பர் பிக்கஸ்ட் நம்பர் தானே ஏவை எடுப்போம், ஸ்மாலஸ்ட் நம்பர் பி எடுப்போம். அப்போ 60 ஈக்குவல் டு பிக்கு போகிற 32. அப்போ இது ரெண்டு நம்ம டிவைட் பண்ணோம். 60 டிவைடட் பை 32ங்கும் போது ஒன் டைம் தான் நமக்கு பண்ண முடியும். 32. அப்போ ரிமைண்டர் என்ன வரும்? 28 வரும். ஸோ 60 ஈக்குவல் டு 32 இன்ட்டு கோஷியன்ட்டுங்கிறது 1 ப்ளஸ் ரிமைண்டருங்கிறது 28. ஓகே, இதான் கிடைக்கும். இது நமக்கு வந்துட்டு XY ஃபைன் பண்ணுமா? அதனால நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா அதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ இங்கே ரிமைண்டர் நமக்கு வந்துட்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்தது கன்ஃபியூஸ் ஆச்சுன்னு இருக்கட்டும், எப்பயும் போல ஃபஸ்ட்டு செஞ்சுக்கலாம். ஓகே, அப்போ இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்திருக்கோம். அது எதுக்குன்னு அடுத்து புரியும். அடுத்து நமக்கு என்ன வரும்? சாதாரண HCF எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம்? ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0ன்னு இருந்தால் பின்னையும் கண்டினியூ பண்ணுவோம். இங்கே நாட் ஈக்குவல் டு 0 தான். ஸோ ரிமைண்டர் 28 நாட் ஈக்குவல் டு 0. நாட் ஈக்குவல் டு 0னா பின்னையும் கண்டினியூ பண்ணுவோம்ல. என்னது? இதை வந்து டிவைடண்டாகவும் இது டிவைசராகவும் எடுத்துப்போம். 32 ஈக்குவல் டு 28. அப்போ 32 28 டிவைட் பண்ணும். 32வும் 28 டிவைட் பண்ணல, இது 1 டைம்ஸ் தான் பண்ண முடியும். 128 சார் 28. 32 மைனஸ் 28 4. ஸோ ரிமைண்டர் வந்து 4. அப்போ நமக்கு என்ன வரும்? 32 ஈக்குவல் டு 28 இன்ட்டு கோஷனுங்கிறது 1 ப்ளஸ் ரிமைண்டருங்கிறது 4. அதை செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இப்போ இங்கே என்ன ஆச்சு? 4ம் நாட் ஈக்குவல் டு 0 தான். ஸோ ரிமைண்டர் 4 நாட் ஈக்குவல் டு 0. நாட் ஈக்குவல் டு 0னா என்ன பண்ணும்? பின்னையும் கண்டினியூ பண்ணும். அப்போ இது டிவைடட், இது டிவைசர். 28 ஈக்குவல் டு 4. அப்போ 28 4ஆல் நம்ம டிவைட் பண்ணல என்ன ஆகிடும்? 7 4s 28. ரிமைண்டர் 0ன்னு வரும். அப்போ 4 இன்ட்டு கோஷனுங்கிறது 7 ப்ளஸ் 0. ரிமைண்டர் இங்கே 0ன்னு ஆயிடுச்சு. அதான் இங்கே எழுதியிருக்கோம். த ரிமைண்டர் இஸ் 0. ரிமைண்டர் 0ன்னு வரும்போது எது HCF இருக்கும்? அதோட டிவைசர். என்னது? HCF ஆஃப் 32 and 60 இஸ் 4. அப்போ HCF 4ன்னு ஃபைண்ட் பண்ணிட்டோம். இங்கே HCF என்னென்ன எடுத்திருக்கோம்? D. ஏன்னா அவங்களே சொல்லிட்டாங்க D is the highest common factor of 32 and 16ட்டாங்க. அப்போ HCF தான் வந்துட்டு Dன்னு எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ D ஈக்குவல் டு 4. இனி நமக்கான ஃபைண்ட் பண்ண வேண்டியது என்னது? ஃபைண்ட் X and Y ஃபைண்ட் பண்ணணும். இந்த ஈக்குவேஷன் வச்சுட்டு ஒரு ஈக்குவேஷன் அவங்களே கொடுத்துருக்காங்க, அதை வச்சு X and Y ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, அப்போ அந்த ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா D ஈக்குவல் டு 32x ப்ளஸ் 60yன்னு கொடுத்துருக்காங்க. இதில் இந்த Dங்கிறது நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம்ல, HCF அது என்னது? 4. 4 ஈக்குவல் டு 32x ப்ளஸ் 60yன்னு எழுதுகிறோம். அது தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். அது என்னென்ன எடுத்துருக்கோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம அந்த வேல்யூ கொடுப்போம்ல, அது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் கொடுத்தது செகண்ட் ஈக்குவேஷன்.
இப்போ டி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் உள்ளது தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். ஏன் இப்படி எடுத்துருக்கோன்னா நமக்கு ஒரு ஈக்குவேஷனாட்டும் அவங்க கொடுத்துருக்காங்களா, அதில் எக்ஸ்ஒய் தானே ஃபைன் பண்ணணும். எக்ஸ்ஒய் ஃபைன் பண்ணுறதுக்கு இது ஈக்குவேஷன் எடுத்தோம்னா நமக்கு சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால வெறும் ஹெச்சிசிஎஃப்னா இப்படிலாம் கொடுக்கணும்னு இல்லை, இது நமக்கு ஹெச்சிசிஎஃப் அவங்க ஃபைன் பண்ண சொல்ல. ஹெச்சிசிஎஃப்ங்கிறது டி, அதை வச்சு எக்ஸ்ஒய் ஃபைன் பண்ணுங்கள், அந்த ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஸோ டி தெரிஞ்சால் நமக்கு ஹெச்சிசிஎஃப் தெரியும். அதனால ஃபஸ்ட்டு ஹெச்சிசிஎஃப் ஃபைன் பண்ணி டிங்கிறது எழுதி இந்த வேல்யூவில் நம்ம கொடுத்து எக்ஸ்ஒய் ஃபைன் பண்ண போகிறோம். ஓகே, அதனால தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துட்டோம், செகண்ட் எழுதுனது செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துட்டோம். இப்போ டி கண்டுபிடிச்சிட்டு டிக்கு போகிற அந்த 4ன்னு கொடுத்து ஒன்று எழுதுவோம் பார்த்தீங்களா. டிக்கு போகிற 4 = 32x + 65ங்கிறது தேர்ட் ஈக்குவேஷனை எடுத்துட்டோம். இனி இதுனா என்ன மீனிங், நமக்கு எக்ஸ் ஒய் தானே ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. எக்ஸ் ஒய்னா என்னது, இப்போ 4 = 32 × ஒரு நம்பர் வரும் ப்ளஸ் 60 × ஒரு நம்பர் வரும். அப்போ இங்கே வர இந்த 2 நம்பர் தான் நம்ம ஃபைன் பண்ணணும். அந்த 2 நம்பரை எப்படி ஃபைன் பண்ணணும்னா நமக்கு இங்கே எழுதுகிற 2 நம்பர் வந்துட்டு 4க்கு ஈக்குவலாக வரணும். அதாவது ரெண்டும் நமக்கு சப்ஸ்டிடியூட் பண்ணி கிடைக்கல 4ங்கிற நம்பர் வரணும். அது மாதிரி வேல்யூஸ் இங்கே கொடுக்கணும். அது கொடுக்கறதுக்காக நம்ம ஈஸியாக என்ன பண்ணுறோன்னா, இந்த 4ன்னு இருக்குல்ல, 4 இந்த ஈக்குவேஷனில் 4ங்கிற வர நம்ம, அதாவது 4 = தான் இங்கே இருக்குது 32x + 65. இந்த 4 வர மாதிரி ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். 4 வர மாதிரி ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷனில் இருக்குது. அப்போ 4 எப்போ கிடைக்கும், இந்த 28 இங்கிட்டு கொண்டு போயிட்டோம்னா 32 - 28ங்கிறது 4 இருக்கும்ல. அதான் நம்ம இதுக்குள்ளேயே வச்சு செய்கிறோம். இங்கே இருக்கிற நம்பர் தான் இதுக்குள்ளே இருக்குது. இப்போ நமக்கு இந்த ஈக்குவேஷனை பாருங்கள், 32 60 தானே வந்திருக்குது. அது 2 ஈக்குவேஷனுமே வருது. 32ங்கிற நம்பர் வருது, 60ங்கிற நம்பர் வருது, 4ங்கிற நம்பர் வருதா. ஸோ அதுக்குள்ளேயே வச்சு நம்ம எக்ஸ்ஒய் ஃபைன் பண்ண போகிறோம். ஓகேவா. அப்போ ஃபஸ்ட்டு 4 = தான் அந்த நம்பர் வருது. அப்போ அந்த 4ங்கிற நம்பர் கிடைக்கிறதுக்கு அந்த ஈக்குவேஷன் 2ல் அந்த 28 இங்கிட்டு கொண்டு வந்து எழுதணும்னா 4 = 32 - 28 எழுதணும்ல. அதாவது 4 = இந்த இதை 32 அங்கேயே தான் இருக்குது, இந்த 28 தான் இங்கே வருது -28. 32 28 மைனஸ் பண்ணிட்டா 4. அப்போ நம்ம அந்த ஃப்ரம் ஈக்குவேஷன் 2 அதை எழுதுகிறோம். அதான் இந்த ஈக்குவேஷன் மாதிரி வரணும், வந்தால் தான் அதில் எக்ஸ்ஒய் ஃபைன் பண்ண முடியும். அதனால் 4 = 32 - 28 ஃப்ரம் ஈக்குவேஷன் 2லேருந்து எழுதியிருக்கோம். இப்போ நமக்கு அந்த அவங்க ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்கல்ல, அதில் 32ங்கிற நம்பர் இதில் வந்துருச்சு. அடுத்த நம்பர் என்னவா இருக்குது, 60 இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிறது என்ன இருக்குது, 28 தான் இருக்குது. அப்போ இது 60 வர மாதிரி நம்பர் ஏதாவது இந்த ஈக்குவேஷன் இருக்கான்னு பார்க்குறோம். இருக்குது. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து 28ங்கிறது இருக்கா. 28ங்கிறது என்ன பண்ணால் போதும், 60 - 28 = 60 - 32 போடலாம். இது ரெண்டும் 60 - 32 போட்டால் 28 கிடைக்கும். அதனால என்ன பண்ணுறோன்னா, இந்த ஃப்ரம் ஈக்குவேஷன் 1ன்னு போட்டு இந்த 4 அப்படியே எழுதுகிறோம். 4 = 32 இந்த மைனஸ் 28க்கு பார்க்குறோம். அந்த ஈக்குவேஷன் 1ல் இருந்துச்சுல 60 - 32 அப்படி எழுதிக்கிறோம். இது நம்மளே எழுதுறதா, எக்ஸ்ஒய் கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த 2 ஈக்குவேஷன் வச்சு நம்மளே அதுக்குள்ளேயே வச்சு செய்கிறோம். ஓகே, இதை எழுதுகிறோம். இதுக்கப்புறம் என்னது, 4 = சாதாரண சிம்பிளிஃபை தான். இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போகும்ல, அப்போ தானே ப்ராக்கெட் ரிமூவ் ஆகும். 32 + × -60 -× +32ன்னு வரும். இப்போ இந்த ஈக்குவேஷனில் 32 60 32ன்னு வந்துருச்சு. அவங்க ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்களா, அதில் 32 60 தானே இருக்குது. அப்போ அதில் ஒரே மாதிரி ஆக்கிற மாதிரி கொண்டு வந்துக்கலாம். 4 = 32 இதுவும் +32 தான், +32 -16ன்னு எழுதுகிறோம். இப்போது 4 = நமக்கு எக்ஸ்ஒய் தான் சொன்ன பாரு, இந்த ப்ராக்கெட்டில் வர மாதிரி இங்கே உள்ள நம்பர் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ 32 + 32னா 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ 32 × 2ன்னு எழுதிக்கலாம். -60ங்கிறது 1 டைம் தான், 60 × 1 இப்படின்னு எழுதுகிறோம். ஆனாலும் அந்த ஈக்குவேஷனில் பாருங்கள் நடுவில் ப்ளஸ் தான் இருக்குது. ஆனால் நமக்கு இப்போ எழுதையில் மைனஸ் வந்துருக்கு. ஸோ நம்ம அடுத்து என்ன பண்ணுறோன்னா, இந்த மைனஸை வந்துட்டு 4 = 32 × 2 இங்கே ப்ளஸ்ஸை தான் வேணும். இப்போ ப்ளஸ் வந்துட்டு அந்த மைனஸ் இங்கிட்டு 1ங்கிறது -1 எழுதிக்கிறோம். ரெண்டு சேம் தானே, அப்போ எழுதிக்கிறோம். அப்போ 32 × 2 + 60 × -1 அது 4th ஈக்குவேஷனை எடுத்துக்கலாம். இப்போ இந்த தேர்ட் அண்ட் 4th ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணுங்கள். தேர்ட் ஈக்குவேஷன் என்னவா இருந்தது நமக்கு, 4 = 32x + 60y இருக்குதா. அதுவும் இங்கே என்ன இருக்குது, 4 = 32 × 2 + 60 × -1 இருக்குது. அதான் எக்ஸ் இருக்கிற பிளேஸில் 2 வந்துருச்சு, ஒய் இருக்கிற பிளேஸில் 1 வந்துருச்சு. ஸோ -1 வந்துருச்சு. ஸோ x = 2 y = -1. ஏன்னா அதான் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க, அதான் இப்போ ஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா, கன்ஃபியூஸ் ஆகாமல் இருந்தால் போதும். நமக்கு ஃபஸ்ட்டு இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிருவோம், டவுட் வராது. ஏன்னா டிங்கிறது இது வரைக்கும் எழுதிடலாம். இதுக்கப்புறம் இந்த 32 60 வர மாதிரியே நம்ம கொண்டு வரதுக்காக ஈக்குவேஷன் 2ல் 4ங்கிற நம்பர் இருந்தது, அந்த 4 தான் நீங்கள் வந்திருக்குது. அதனால அந்த 4ங்கிற நம்பரை வச்சு 32 - 28 எழுதணும்.
அந்த ஈக்குவேஷனில் 32ங்கிற நம்பர் இருக்குது. ஸோ அதை அப்படியே எழுதிட்டோம். ஆனால் இங்கே 28க்கு பிறகு 60 வருது. அது ஈக்குவேஷன் 1ல் வருது. 60 - 32 பண்ணால் 28 வரும். அதுக்கப்புறம் இந்த மைனஸ் உள்ளே கொண்டு வந்துட்டு 32 ஒரு சைடு வச்சுக்கிறேன். ஏன்னா நமக்கு 32 ப்ராக்கெட்டில் தான் எக்ஸ் வரணும், ப்ளஸ் 60 ஒரு ப்ராக்கெட் தான். ஏன்னா இங்கே இருக்கிற நம்பர் தான் கண்டுபிடிக்கணும். அதனால் அது ஒரு ப்ராக்கெட்டை வரமே அந்த நம்பர்ஸை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். நடுவில் மைனஸ் வந்துருக்கு, ஆனால் அந்த ஈக்குவேஷனில் ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ இதை ப்ளஸ்ஸாக மாற்றினால இங்கே -1 கொண்டு வந்துருக்கு. அப்போ மீனிங் மாறாது. அப்போ எக்ஸுக்கு பகரம் 2 ஆகிடும், ஒய்க்கு பகரம் -1 ஆகிடும். அதுதான் நமக்கு ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, next 9th sum. A positive integer when divided by 88 gives the remainder 61. A positive integer, ஒரு positive integer இருக்கு, divided by 88 ஆல் டிவைட் பண்ணல remainder 61 கிடைக்குது. What will be the remainder when the same number is divided by 11? அப்போ நமக்கு ஃபஸ்ட் வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் இன்டிஜரை வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் இருக்குது, அதை வந்துட்டு 88 ஆல் டிவைட் பண்ணல நமக்கு ரிமைண்டர் வந்துட்டு என்ன கிடைக்குதுன்னு இருக்காங்க 61. இதே வந்துட்டு சேம் நம்பர், இந்த சேம் நம்பரை 11 ஆல் டிவைட் பண்ணல என்ன ரிமைண்டர் கிடைக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ ஃபஸ்ட் நமக்கு என்னது, அந்த யூக்ளிட்ஸ் அல்காரிதம் தான் யூஸ் பண்ணுறோம். a = bq + r. அப்போ நமக்கு பாசிட்டிவ் இன்டிஜர் when divided by டிவைடட் நம்பர் தான், அதாவது டிவைசர் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டுபிடிக்க வேண்டியது டிவைடண்ட் தான் நமக்கு கண்டுபிடிக்கணும். ஏன்னா பாசிட்டிவ் இன்டிஜர் when divided by 88 gives the remainder 61 கொடுத்துட்டாங்க. அப்போ ஏங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் a = அந்த டிவைட் பண்ணுற நம்பர் தான் b. அப்போ 88 இன்ட்டு க்யூங்கிறது நமக்கு தெரியாது, q ப்ளஸ் ஆறுங்கிறது ரிமைண்டர் 61ன்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் கண்டுபிடிக்க சொன்னது என்னது, வாட் வில் பி த ரிமைண்டர் when the சேம் நம்பர்னால் அந்த ஏங்கிற நம்பர் இருக்குல்ல அதே நம்பரை 11 ஆல் டிவைட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, அப்போ அந்த சேம் நம்பருங்கிறது எது, ஏங்கிற நம்பர் தானே சேம் நம்பர். ஏங்கிறது என்னது 88q + 61. இந்த நம்பரை 11 ஆல் டிவைட் பண்ணல கிடைக்கிற ரிமைண்டர் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த நம்பருங்கிறது இதான், அதான் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. இந்த சேம் நம்பரை 11 ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ இந்த சேம் நம்பர்னா என்னது 88q + 61 டிவைடட் பை 11. 11 ஆல் டிவைட் பண்ணல ரிமைண்டர் என்ன கேட்குறாங்க. இது நம்ம ஃபுல்லாக டிவைட் பண்ண முடியாது, ஏன்னா ப்ளஸ் இருக்குது q இருக்குது, அது ரெண்டு ஆட் பண்ண முடியாது. ஸோ செப்பரேட்டாக டிவைட் பண்ணுவோம். 88q / 11 + 61 / 11. இப்போ இது கேன்சல் ஆகும், இதுக்கு ரிமைண்டர் வராது. 11 8s are 88. அப்போ 8qன்னு வந்துடும். ஆனால் இங்கே 61 / 11 இருக்கா, இதுக்கு நமக்கு ரிமைண்டர் வரும். ஸோ அதை மட்டும் நம்ம டிவைட் பண்ணுறோம். 61 / 11 5 டைம்ஸ் பண்ணலாம், 55. ரிமைண்டர் 6ன்னு வருது. ஸோ நம்ம 61 தான் இது பண்ணுறோம். அப்போ 61 = ஏன்னா இதான் டிவைட் பண்ணுறோம், இதான் டிவைடண்ட், இது டிவைசர். 61 = 11 இன்ட்டு கோஷன் என்ன கிடைக்குது 5 ப்ளஸ் ரிமைண்டர் அப்போ என்ன கிடைக்குது 6. அப்போ அந்த ரிமைண்டருங்கிறது 6 தான், ஏன்னா இது ஃபுல்லாக டிவைட் ஆகிடுது, இங்கே ரிமைண்டர் இல்லை, இதுக்கு தான் ரிமைண்டர் வேணும். அப்போ இதோட ரிமைண்டருங்கிறது என்ன வருது 6. அது நம்ம ஈக்குவேஷன் ஃபார்மெட்டில் எழுதியிருக்கோம். இது எக்ஸ்ட்ரா ஸ்டெப் தான், ஆனால் இது எழுதுனா நல்லாயிருக்கும், எழுதாமல் எழுதினாலும் ஓகே தான். ரிமைண்டர் 6, ஏன்னா இங்கே டிவைட் பண்ணி இது கிடைக்கிற 6. இந்த ஸ்டெப் எழுதாட்டி ஓகே தான், எழுதாமல் டேரெக்டாக பண்ணாலும் ஓகே தான், அல்லாமல் இது எழுதினாலும் ஓகே தான். ஏன்னா நம்ம இது இங்கே எழுதிலே தெரிஞ்சிடும், இது டிவைடன், இது டிவைசர், இது கோஷியன், இது ரிமைண்டர். அந்த ஃபார்மெட்லேயே எழுதி ரிமைண்டர் 6ன்னு எழுதுகிறோம். ஓகே, 9th sum completed. Next 10th sum. 10th sum என்னன்னா, prove that two consecutive positive integers are always co-prime. அதாவது என்ன ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்கன்னா, 2 consecutive positive integers. 2 consecutive நம்பர்ஸ்னு என்னது, அடுத்தடுத்து உள்ள நம்பர்ஸ். கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னு முன்னையே ஒரு சம் செஞ்சுருக்கோம். அதே மாதிரி இங்கே 2 consecutive positive integers. அது வந்துட்டு என்னென்ன, ஆல்வேஸ் கோப்ரைம். கோப்ரைம்னா என்ன மீனிங்னா, HCF வந்து ஆன்சர் 1ஆக இருக்கணும், அதோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 1ஆக இருக்கணும். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 1 என்ன மீனிங்னா, இப்போ 2 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்ன்னு இருக்குல்ல, அடுத்தடுத்து உள்ள நம்பர்ஸ். இப்போ நமக்கு வந்துட்டு 1னா 2, 2னா 3, 3னா 4. இப்போ இது ரெண்டு இருக்குல்ல, இது எல்லாமே மல்டிபிள் ஆஃப் 1 தான் வரும். ஏன்னா ரெண்டுலேயும் காமனாக இருக்கிற ஃபேக்டர் எடுக்க முடியாது, ஏன்னா கண்டிப்பாக ஒரு ஆடும் ஒரு ஈவன் அப்படி தான் வரும் அடுத்தடுத்து நம்பர்னா. இப்போ இது எல்லாத்துக்குமே நமக்கு வந்துட்டு எல்சிஎம் எடுத்து என்ன தான் வரும், 1 தான் வரும், ஏன்னா இதுக்கு வந்துட்டு காமனான நம்பர் எதுவும் இல்லை. அப்போ நம்பர்ஸ்க்கு டேரெக்டாக தெரிஞ்சிடும். அல்லாமல் நம்ம வந்து நம்பர்ஸில் செய்ய மாட்டோம்ல, டைரெக்டாக கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னு லெட்டர்ஸில் எடுப்போம். அடுத்தடுத்த நம்பர்ஸ்னு எடுத்துட்டு அதுக்குள்ளே HCF வந்துட்டு 1ன்னு கொண்டு வரணும். கோப்ரைம்னா அதோட HCF வந்துட்டு 1.
அதான் கோப்ரைம். ஓகே, அப்போ நமக்கு 2 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் ஃபஸ்ட்டு எடுக்கிறோம். அதை வந்துட்டு யூக்ளிட்ஸ் அல்காரிதம் அப்ளை பண்ணி நமக்கு ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்க தெரியல. ரிமைண்டர் 0 வரைக்கும் செய்வோம்ல. ரிமைண்டர் 0ன்னு வரும்போது அப்போ இருக்கிற டிவைசர் என்னவோ அதான் ஹெச்சிசிஎஃப். அப்படி தானே செய்வோம், அதே தான் செய்கிறோம். இங்கே என்ன நமக்கு லெட்டர்ஸாக எடுக்கிறோம், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறோம், லெட் த 2 கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் பி என். என்னென்னு எடுத்தோம்னா அடுத்த நம்பர் என்னவா இருக்கும், n+1 தான் எடுப்போம். ஏன்னா அடுத்தடுத்துள்ள நம்பர் தானே. இப்போ நமக்கு இப்போ 1னா அடுத்து 2, 1 2, 2னா 2 3, எவ்வளோ ஆட் ஆகுது, +1 தான் ஆட் ஆகும். அப்போ நம்ம லெட்டர்ஸ் எடுக்கும்போது என்னன்னு ஃபஸ்ட் இன்டிஜர் எடுத்தோம்னா அடுத்து வந்து n+1. இப்போ எக்ஸ்ன்னு எடுத்தால் x+1 இப்படி என்ன எடுத்துக்கலாம். நான் இங்கே என்னன்னு எடுத்திருக்கேன். அப்போ 2 கான்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ஸ் பி n அண்ட் n+1. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், கோப்ரைம்னு ப்ரூவ் பண்ணணும். கோப்ரைம்னா ஹெச்சிசிஎஃப் தான் 1ன்னு கொண்டு வரணும். ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணுவோம், இந்த யூக்ளிட்ஸ் அல்காரிதம் அப்ளை பண்ணி அதில் ரிமைண்டர் 0ன்னு கொண்டு வந்து டிவைசர் எழுதுவோம். அப்போ நமக்கு யூக்ளிட்ஸ் அல்காரிதம் அதான் எழுதுகிறோம். a = bq + r. அப்போ ஏங்கிறது என்னது, பிங்கிறது என்ன எழுதுவோம், பிக்கஸ்ட் நம்பர் தான் ஏ. அப்போ இது ரெண்டு பிக்கஸ்ட் நம்பருங்கிறது +1, இது வச்சு தான் பிக்கஸ்ட் நம்பராக இருக்கும். ஏன்னா இதை காட்டில் இது 1 கூடுதலாக தான் இருக்குது. அப்போ ஏங்கிறது n+1 = பிங்கிறது n. கோஷியன்ட் ரிமைண்டர் நம்ம இப்போ எழுத மாட்டோம், டிவைட் பண்ணி தானே எழுதுவோம். அதனால q ப்ளஸ் அந்த ரிமைண்டர் rன்னு எழுதுகிறோம். அப்போ இதால் தான் டிவைட் பண்ணுவோம். n+1 n-ஆல் டிவைட் பண்ணுறோம். n-ஆல் டிவைட் பண்ணல என்னது, ஃபஸ்ட் இதை மட்டும் எடுக்கலாம், 1 டைம் எழுதலாம். 1 n சார் n. அப்போ நமக்கு அதான் n-ஆல் டிவைட் பண்ணல n × 1 n கிடைக்கும். அடுத்து இது ரெண்டும் மைனஸ் பண்ணல 0 ஆகிடும். அடுத்து இங்கே இருக்கிறது 1 தானே. அப்போ இந்த ரிமைண்டர் 1 கோஷியன்ட் 1 அதான் இங்கே எழுதியிருக்கோம். n+1 = n × கோஷியன்ட் 1 ப்ளஸ் ரிமைண்டர் 1. இங்கே ரிமைண்டர் என்ன கிடச்சிருக்கு, 1. அப்போ நாட் ஈக்குவல் டு 0 தான். அப்போ பின்னையும் கண்டுபிடிக்கணும். இப்போ ரிமைண்டர் 1 நாட் ஈக்குவல் டு 0. நாட் ஈக்குவல் டு 0 வந்து என்ன பண்ணும், அங்கே இருக்கிற அந்த டிவைசரை தான் வந்துட்டு டிவைடண்டாக எடுப்போம், ரிமைண்டரை தான் டிவைசராக எடுப்போம். அப்போ நமக்கு இங்கே இருக்கிற n = இந்த 1 தான் வரும் 1. அப்போ n = 1. n-னா 1-ஆல் டிவைட் பண்ணும். இப்போ 1-ஆல் டிவைட் பண்ண எத்தனை டைம்ஸ் எழுதலாம், n டைம்ஸ். அப்போ 1 × n n, ரிமைண்டர் 0. அப்போ இங்கே கோஷியன்ட் என்ன கிடைக்குது, n-ம், ரிமைண்டர் வந்துட்டு 0வும் கிடைக்குது. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், கோஷியன்ட் வந்துட்டு n = 1 எழுதிடுவோம், இன்ட்டு கோஷியன்ட் n ப்ளஸ் ரிமைண்டர் 0. ரிமைண்டர் 0ன்னு வந்துட்டு அப்போ இருக்கிற அந்த டிவைசர் தானே வந்துட்டு நமக்கு HCF. The remainder is 0 since HCF = 1. HCF 1ன்னு வந்தாலே இது வந்துட்டு என்னதான், கோப்ரைம் தான். கோப்ரைம்னா HCF 1 தான். இப்போ HCF 1ன்னு கிடச்சிருச்சு. Therefore n and n+1 are coprime. அதுக்கப்புறம் எழுதுகிறோம், thus the 2 consecutive positive integers are always coprime அப்படின்னு எழுதுகிறோம். ஓகே, தெரிஞ்சா இல்லையான்னு தெரியலையே. டென்ஸை மட்டும் எடுக்க வேண்டியது.